இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இறால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் கொஞ்சோன்னு எடுத்து அரைச்சி வச்சுக்குவோம். அதே மிக்ஸி ஜாடில் இறால் அதையும் நம்ம அரைச்சி அதையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பவுலில் 3 வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, ரொம்ப சின்னதாக நறுக்கிக்கங்க. 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்று சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயையும் அது கூட நம்ம சேர்த்துக்குவோம். அப்புறம் இறால் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இறாலையும் நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இதுக்கு மசாலா பொருள்லாம் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், எல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கடையில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். அப்போ தான் வடை நல்லா தட்டும் போது நமக்கு உடையாமல் வரும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்குவோம். மல்லிக்கீரையை நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அந்த மசாலாவோட கோட்டிங் ஆகணும். பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணோன்னா அடுப்பில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல்லில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். 3 ஸ்பூனு ஊற்றினோன்னா நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இறால் மசாலாவை இதில் 1 ஸ்பூனாக வைங்க. நல்லா ஷேஃபு நல்லா அழகாக கொடுத்து ஒன்றா வைங்க. இதே போல் இதுக்கு மேலே ரொம்ப மொத்தமாலாம் வச்சிடாதீங்க, அப்புறம் நமக்கு உள்ளார்க்கெல்லாம் கொஞ்சம் வேகாது. அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. எனக்கு ஸ்பூன் சரியில்லை, நான் இப்போ கையால் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஸ்பூனால் வச்சா சிலும்பலாக இருக்குது, அதனால் நான் கையால் வச்சுக்கிறேன். இதே போல் நம்ம எல்லா வடையும் தட்டி வச்சுக்குவோம். ரொம்ப வேகமாக வச்சிடாதீங்க, அடுப்பை கொஞ்சம் லேசாகவே வைங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு
இந்த மாதிரியே எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டோன்னா இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா செமையாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் பிரியமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.